அபிமான் கொடுத்துக்கிறேன். ஆர்பிஎக்ஸ் வந்து 25 நாள் 30 நாளுக்குள்ள கொடுத்துக்கிறேன். மருந்து ஒவ்வொரு டோஸ் தான் கொடுத்துக்கிறேன். மருந்து ஸ்ப்ரேயர் மூலமா கொடுத்துக்கிறோம். வந்துருச்சுன்னு அர்த்தம் வந்து இந்த நுனி வந்து ரவுண்டா திருப்பிடணுங்க. சரிங்களா? நுனி ரவுண்டே இந்த ரவுண்ட் வந்துங்க. இது வந்து இன்னும் கரெக்டாக ஆகல, ஒரு 8 நாள் ஆகணும். அப்போ மொத்தமாக ஒரு 8 நாள் புரிஞ்சுன்னா மொத்தம் எல்லாம் ரவுண்டாக வந்துடும். ஒயிட் வந்துடும். நுனி திரும்பினோடனே ஒயிட் ஆயிடும், கலர் வந்துடும். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இப்போ எந்த வித பூச்சிக்கடியும் ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லா தரமாக இருக்குது. ரமேஷ் பேசுகிறேன், ஊட்டியிலேருந்து. ஊட்டிக்கு பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டரு தொலைவில் இருக்கிற ஒரு விவசாய பூமியிலேருந்து பேசுகிறேன். அதாவது சின்னக்குன்னூர், நீலகிரி மாவட்டம். நாங்கள் வந்து இங்கே ஒரு சின்ன விவசாயம் தான், சிறு விவசாயம் தான், பெரிய விவசாயம் பண்ணுறதில்ல. ஆனாலும் சிறு விவசாயிக்கு ஃபேஸ்புக் மூலயமா இந்த மருந்து பார்த்தோம். இந்த மருந்து பார்த்து அது என்ன இதுன்னு பார்க்கலான்னு ஒரு சாம்பிளுக்காக வாங்கியிருக்கிறோம். வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். வந்து பயிர் முளைச்ச 5வது நாள் 6வது நாள்லேருந்து இந்த மருந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அபிமானுங்கிற மருந்து. அதுக்கு அடுத்தது 2வது டோஸ் வந்து 25 நாளுக்கு முன்னாடி ஒரு 2வது டோஸ் அடிச்சிருக்கிறேன். இது ஆர்பிஎக்ஸு ஏபிகேஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கிறேன். எங்களுக்கு நல்ல முறையாக விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஈல்டு நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி பீட்ரூட் போட்டிருந்தேன். அது பீட்ரூட் போட்டிருக்கும் போது அந்த இலை கருகள் கடிச்சிருந்த கருகள் எல்லாம் நீங்கிருச்சு. இப்போ வந்து செடி வந்து 110 நாள் ஆச்சுங்க. இன்னொரு 10 நாள் இருக்குங்க அறுவடைக்கு. பயிர் முளைச்ச நாளிலேருந்து அடுத்த 15 நாளுக்குள்ளே ஒரு மருந்து கொடுத்துருக்குறேன். அபிமான் கொடுத்துக்கிறேன். ஆர்பிஎக்ஸ் வந்து 25 நாள் 30 நாளுக்குள்ள கொடுத்துக்கிறேன். மருந்து ஒவ்வொரு டோஸ் தான் கொடுத்துக்கிறேன். மருந்து ஸ்ப்ரேயர் மூலமாக கொடுத்துக்கிறோம். வந்துருச்சுன்னு அர்த்தம் வந்து இந்த நுனி வந்து ரவுண்டாக திருப்பிடணுங்க. சரிங்களா? நுனி ரவுண்டே இந்த ரவுண்ட் வந்துங்க. இது வந்து இன்னும் கரெக்டாக ஆகல, ஒரு 8 நாள் ஆகணும். அப்போ மொத்தமாக ஒரு 8 நாள் புரிஞ்சுன்னா மொத்தம் எல்லாம் ரவுண்டாக வந்துடும். ஒயிட் வந்துடும். நுனி திரும்பினோடனே ஒயிட் ஆயிரும், கலர் வந்துடும். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இப்போ எந்த வித பூச்சிக்கடியும் ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லா தரமாக இருக்குது. இங்கே ஈரம் இருக்குது. இந்த தண்ணியில் கரைஞ்சி இந்த இதில் கரையன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேல் வட்டம் இந்த பச்சை இருக்குது பாருங்க, மண்ணு கரைஞ்சானே இந்த பச்சை வரும், இந்த மட்டை வரும், இதை வரும். போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விவசாயி பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கணும். 4 பேர் உங்கள் மருந்தை யூஸ் பண்ணி நல்ல விளைச்சல் இருக்குன்னு சொல்லி விவசாயி வளர்ச்சி அடைஞ்சா எல்லா விவசாயிக்கும் நன்மை. நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டம் தொரையட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. இது வந்து கேரட்டை அறுவடையை பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு பாருங்க. அபிமான் மருந்து அடிச்சிருக்கோம். அடித்து இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள்.